தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டாப் 10 தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலோட டெக் டிப்ஸ் பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு டெக் டிப்ஸ்ல ஆண்ட்ராய்டோட 5 ட்ரிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டாப் 10 தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்பவே கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனல்ல வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க ஆண்ட்ராய்டோட 5 ட்ரிக்ஸ் பத்தி பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ட்ரிக் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃபோனோட IMEI நம்பரோ உங்கள் பேட்டரி டீட்டெயில்ஸோ இல்லை நீங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணியிருக்க அப்ளிகேஷனோட லைஃப் டைம் யூசேஜ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா இந்த ட்ரிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோன் டயலர் ஓப்பன் பண்ணுங்க, **** அப்படின்னு டைப் பண்ணி 4636 அப்படின்னு டைப் பண்ணி ****. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ***** அப்படின்னு இருக்கணும். நம்பருக்கு அப்புறம் ***** திரும்ப ஸ்டார் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வரும். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபோன் இன்ஃபர்மேஷன், அதை நான் கிளிக் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா உங்க ஃபோனோட IMEI நம்பர், கீழே பாத்தீங்கன்னா உங்களோட செல் இன்ஃபோ எல்லாமே காட்டியிருப்பாங்க. ஸோ நான் பேக் வரேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் உங்கள் பேட்டரி டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு இருக்கு. இது நீங்கள் எந்தெந்த அப்ளிகேஷன்லாம் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க, லைஃப் டைமாக எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு டோட்டலாக காட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா யூடியூப் அப்படின்னு இருக்கு. இதை லாஸ்ட்டாக நான் எத்தனை மணிக்கு யூஸ் பண்ணேன், அதே மாதிரி இந்த யூடியூப் அப்ளிகேஷன் நான் இன்ஸ்டால் பண்ணதுலேருந்து 31 மணி நேரம் 50 நிமிஷம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபோனில் என்னென்ன அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அதை லாஸ்டா எப்ப யூஸ் பண்ணீங்க, இது வரைக்கும் அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுல இருந்து எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற டோட்டல் டீடைல்ஸ் காட்டியிருக்கும். சோ லாஸ்டா பாத்தீங்கன்னா வைஃபை இன்ஃபர்மேஷன் கொடுத்திருப்பாங்க. உங்க போன்ல யூஸ் பண்ற வைஃபை பத்தின விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ட்ரிக் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்களோ உங்க ஃப்ரெண்டோ லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க. நார்மலா நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கும். அதனால இப்படி ரைட் சைட் ஸ்வைப் பண்றது ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதுவே லெஃப்ட் ஹேண்ட் யூஸரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நம்ம மெனு எல்லாமே ரைட் சைடு இருக்க மாதிரி நம்மளால பண்ண முடியும். இதுக்கு என்ன பண்ணணும்னா உங்க போன்ல செட்டிங்ஸ் போங்க. இதில் கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் சில ஃபோனில் இது இருக்காது. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸில் கீழே அபவுட் டிவைசஸ் கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே பார்த்தீங்கன்னா பில்ட் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை 7 டைம்ஸ் தொடர்ந்து கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா யூஆர் நவ் எ டெவலப்பர் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ நான் பேக் கிளிக் பண்ணி வெளியே வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணால் இதில் ஃபோர்ஸ் RTL லேஅவுட் டைரக்ஷன் ஒன்று இருக்கும். அதை டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் மெனு எல்லாமே ரைட் சைடுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ இதனால லெஃப்ட் ஹேண்ட் யூசர்ஸ் ரொம்ப ஈஸியாக இதை யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மேலே நோட்டிஃபிகேஷன் பாரும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைட் ஷிஃப்ட் ஆயிருக்கும். ஸோ இதே மாதிரி உங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணாலோ எது ஓப்பன் பண்ணாலும் மெனுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இருக்கும். திரும்ப உங்களுக்கு இது நார்மலாக வேணும்னா செட்டிங்ஸ் போயிட்டு அட்வான்ஸ் செட்டிங்ஸில் டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் போங்க. இதில் ஃபோர்ஸ் RTL லேஅவுட் டைரக்ஷன் அப்படிங்கிறத டிக் எடுத்து விட்டிங்கன்னா திரும்ப உங்களுக்கு மெனு நார்மலாக மாறிடும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் யூஸருக்கு இந்த ஆப்ஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய ட்ரிக் பார்த்தீங்கன்னா நம்ம கேலரியில் நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்போம். அதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று இப்படி செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாமே செலக்ட் பண்ணணும்னா செலக்ட் ஆல் ஆப்ஷன் இருக்கு. இல்லை பர்டிகுலர் மட்டும் செலக்ட் பண்ணா ஒன்று செலக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கு பதிலாக ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஏதோ ஒரு ஃபோட்டோவை அழுத்தி பிடிச்சி அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த லைன்ல இருக்க எல்லா போட்டோவும் செலக்ட் ஆயிரும். அப்படியே கீழே டிராக் பண்ணீங்கன்னா 2 ரோவும் செலக்ட் ஆயிரும். அப்படியே கீழே வந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ரோ ஃபுல்லா செலக்ட் ஆயிட்டே வரும். இப்போ உங்களுக்கு எந்த போட்டோலாம் வேணாமோ அதை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா டீசெலக்ட் ஆயிரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ அழுத்தி பிடிச்சி இப்படி டிராக் பண்ணீங்கன்னா டக்குன்னு எல்லாமே செலக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எது வேணாமோ அதை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா டீசெலக்ட் ஆயிரும். இதனால நீங்க போட்டோ செலக்ட் பண்றது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். ஓகே, நம்ம அடுத்ததா பார்க்கக்கூடிய ட்ரிக் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிட்ஜெட் ஸ்பின்னர். மைண்ட் ஸ்ட்ரெஸ்க்காக இதை யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். ஆனால் இதை நிறைய பேர் கேமிங் அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணி விளையாடுறாங்க. ஸோ இது ஒரு அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு கிடையாது. நம்ம கூகுள்லேயே இருக்கு. உங்கள் ப்ரௌசரில் கூகுள் ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் சர்ச் பாரில் ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க.
இப்போ கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா நமக்கு ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும், கிளிக் பண்ணால் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் மேனுவலாக கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டே இருந்தால் ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். கிளிக் பண்ண ஸ்பின் அதிகமாகிட்டே இருக்கும். ஸ்டாப் பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டாப் ஆகிடும். மேலே பார்த்தீங்கன்னா ஃபிட்ஜெட் நம்பர்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஸ்லைடரை நம்பர் பக்கம் கொண்டு போனோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பின் வீல் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பரில் ஸ்பின் வீல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. நான் 6 நம்பர் கொடுக்குறேன். இப்போ அந்த வீலை ஸ்பின் பண்ணோன்னா மேனுவலாகவும் ஸ்பின் பண்ணலாம், இல்லை கீழே இருக்க ஸ்பின் பட்டனை கிளிக் பண்ணியும் ஸ்பின் பண்ணலாம். கிளிக் பண்ண ஸ்பீடு அதிகமாகும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு நம்பர் வேணுனாலும் ஃபிட்ஜெட் வேணுனாலும் மேலே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்மலாக ஃபிட்ஜெட் ஸ்பின்னர் அப்ளிகேஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமலே நமக்கு கூகுள் சர்ச்லேயே இந்த பிளேயிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் வெப்சைட்ஸில் ஏதாவது டெக்ஸ்ட் காப்பி பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் காப்பி பண்ணுறீங்க அப்படின்னா அதை காப்பி பண்ணிட்டு ஸோ எந்த அப்ளிகேஷனில் ஷேர் பண்ணுமோ அங்கே போய் பேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இதே மாதிரி அந்த வெப்சைட்டில் வேறு லைனை காப்பி பண்ணுனா திரும்ப அந்த வெப்சைட் போயிட்டு வேறு லைனை தனியாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுவீங்க. திரும்ப உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேரில் பேஸ்ட் பண்ணுமோ அங்கே போய் பேஸ்ட் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே வெப்சைட்டில் வேறு லைன் நீங்கள் காப்பி பண்ணா ஒவ்வொரு டைமும் காப்பி பண்ணிட்டு வேறு அப்ளிகேஷன் போய் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பதிலாக நமக்கு மல்டிபிள் காப்பீஸை ஒரே டைமில் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அப்ளிகேஷன் இருக்குது. இந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா கிளிப்ஸ்டாக் கிளிப்போர்ட் மேனேஜர். இந்த அப்ளிகேஷனுக்கு 4.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வெல்கம் டு கிளிப்ஸ்டாக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் தான், மீதி எல்லாமே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஸோ வெல்கம் டு கிளிப்ஸ்டாக் இது மட்டும் டெலீட் பண்ணாதீங்க. ஓகே, மேலே இருக்கும் 3 டாட் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஃப்ளோட்டிங் பபுள் அப்படின்னு ஒன்று இருக்கும், இதை ஆன் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ளோட்டிங் பபுள் வந்திருக்கும். இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி வெளியே வரேன். ஸோ அந்த ஃப்ளோட்டிங் பபுளை நீங்கள் எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் காப்பி பண்ணுறேன். ஸோ இப்போ உதாரணத்துக்கு வெப்சைட்டில் ஏதாவது ஒரு லைனை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வெப்சைட்டில் இன்னொரு லைனை செலக்ட் பண்ணுறேன், இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு லைனும் செலக்ட் பண்ணுறேன், இதையும் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அந்த கிளிப்ஸ்டாக் அப்ளிகேஷன் சைடில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ண அந்த 3 லைனுமே இங்கே சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு எந்த அப்ளிகேஷனில் பேஸ்ட் பண்ணுமோ, ஸோ நான் இப்போ உதாரணத்துக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் அங்கே காப்பி பண்ண எல்லாமே பேஸ்ட் பண்ணோம். இப்போ நம்ம அந்த கிளிப்ஸ்டாக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டாக காப்பி பண்ணது லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதில் காப்பி ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். இப்போ நான் வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ணுறேன். திரும்ப அந்த கிளிப்ஸ்டாக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி 2வது லைனை காப்பி பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் பேஸ்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கிளிப்ஸ்டாக் ஓப்பன் பண்ணி 3வது லைனும் காப்பி பண்ணி திரும்ப வாட்ஸ்அப்பில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி மல்டிபிள் லைன்ஸ் நீங்கள் எத்தனை டைம் காப்பி பண்ணாலும் இந்த கிளிப்ஸ்டாக் அப்ளிகேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கும். இப்போ நான் ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணி வெளியே வர பாருங்க, அப்பயும் நமக்கு அந்த அப்ளிகேஷன் இருக்கு. அது போகணும்னா என்ன பண்ணணும்னா இந்த கிளிப்ஸ்டாக் ஐக்கானை அழுத்தி பிடிங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ்குள்ளே போகும். கீழே இருக்க ஃப்ளோட்டிங் பபுள் ஆப்ஷனை ஆஃப் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஐக்கான் வந்து மறைஞ்சிரும். ஸோ நான் இப்போ பேக் கிளிக் பண்ணி வெளியே வரேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் காப்பி பண்ணதெல்லாம் இதில் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு டெலீட் பண்ணிடலாம். அந்த வெல்கம் டு கிளிப்ஸ்டாக் அப்படிங்கறத மட்டும் டெலீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி மல்டிபிள் லைன்ஸ் நமக்கு எத்தனை டைம் காப்பி பண்ணாலும் இது ஞாபகம் வச்சுக்கும். எப்போ வேணுமோ இந்த அப்ளிகேஷன்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 5 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸில் எந்தெந்த ட்ரிக்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் கீழே உள்ள ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த 5 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி நிறைய டெக்கோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம சேனலில் வரும் எந்த டெக் வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவோட உங்களை சந்திக்கிறோம். இந்த வீடியோவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மீண்டும் இதே மாதிரி வேற ஒரு இந்த 5 ஆண்ட்ராய்ட் ட்ரிக்ஸில் எந்தெந்த ட்ரிக்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு மறக்காமல் எங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் சீரிஸ்